இந்த பசங்க பிள்ளையாச்சு கொண்டுட்டானுங்க சார். வேற ஒருக்கு விசாரணை வைக்கணும்னு கூப்பிட்டுட்டு யார் யார் கஞ்சா விற்கிறாங்கன்னா என் பையன் கஞ்சாவை சார் விற்கிறான். அந்த மாதிரி எந்த சம்பவமும் இல்லைங்க சார். அது அவருடைய நடவடிக்கை எடுத்ததே வந்து ஹாஸ்டல் சமையல்கார் அடிச்சதுக்காகத்தான் அவருக்கு அவங்க அப்பாவே லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். எனது பெயர் டாக்டர் ஜெயா. இந்துஸ்தான் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதல்வராக நான் பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய 3ஆம் வருட மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மாணவன் அமுதன் என்பவர் இறந்துவிட்டார். அவருடைய இழப்பு எங்கள் அனைவருக்கும் வேதனையை அளிக்கின்றது. இந்த தருணத்தில் அவரை பற்றி, அவருடைய இழப்பு பற்றி இங்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கின்றோம். என்ன ஆச்சு மேம், அவரு காலேஜ்ல இருந்து வெளியில அனுப்பினங்காட்டி தான் இந்த ஒரு பெரிய ப்ரமோஷனே ஆச்சு. சண்டை நடந்ததே வெளியில அவர் அனுப்பினங்காட்டி தான். உள்ள இருந்துருந்தா எல்லா பிரச்சனையும் நடந்திருக்காதுன்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க. என்னதான் அவங்களுக்குள்ள பசங்களுக்குள்ள இருக்கு சார்? 21 ஜூலை அன்னைக்கு இரவு அஜீஷ் அண்ட் அமுதன் 2 பேரும் ஒரே துறையை சார்ந்த மாணவர்கள், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அவங்க நைட்டு ஹாஸ்டல் 2 பேருமே விடுதியில தங்கி கொண்டு படித்துக் கொண்டிருப்பவர்கள். அவங்க நைட்டு கல்லூரி விடுதியில இல்லாம ஒரு 11:30 மணி அளவுல அவங்க கல்லூரிக்கு வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த விடுதியில வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற சமையல் கலைஞர் வந்து என்ன கேட்கிறாரு, ஏன் தம்பி நீங்க நடந்து வந்துட்டு இருக்கீங்க, ஏன் இப்போ ஹாஸ்டல்ல இல்லாம நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது, நீ யாரு என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அமுதனும் அஜீஷும் அந்த சமையல்காரர் கேள்வி கேட்ட மனோஜ் என்பவரை தாக்குறாங்க. தாக்கும் பொழுது தாக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப காலையில என்னன்னா, அந்த மனோஜுக்கு அந்த ரொம்ப காயங்கள் ஏற்பட்டதுனால அவரை வந்து அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அது கல்லூரியில அந்த விடுதியில இருக்கிற வேலை செய்யறவங்க எல்லாம் எங்கனால வேலை பார்க்க முடியாது, ஒரு விஷயத்த கேட்கிறோம் என்னன்னு கேட்டதுக்கே இந்த பசங்க தள்ளி விட்டுட்டு போறாங்க, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு அந்த விடுதியில சமையல் வேலை செய்யறவங்க எல்லாருமே ஒன்று கூடி நாங்க நாளையில இருந்து சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார், நம்ம கல்லூரியில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்து பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. சோ ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க திடீர்னு நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னா நாளைக்கு குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இவங்க டிசிப்ளின் கமிட்டி முன்னாடி இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் பிரசன்ட் ஆகுறாங்க. டிசிப்ளின் கமிட்டி டாக்டர் மகுடேஸ்வரன் டீன் இருக்காரு, டாக்டர் அனந்தமூர்த்தி ஸ்டூடெண்ட் டீன் இருக்காங்க, எங்களுடைய பிஆர்ஓ டாக்டர் ரவிக்குமார், அதே மாதிரி ஏவோன்னு இருக்காரு. இவங்க முன்னாடி டிசிப்ளின் கமிட்டியில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகுறாங்க. அப்பியர் ஆகும்போது அந்த பசங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 22 ஜூலைல நாங்க தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணும் பொழுது இப்ப என்னன்னா, இந்த பசங்களுடைய பேரண்ட் வர வைப்போம், இந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கைக்காக பேரண்ட் வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வர்றாங்க. அதாவது வர சொல்றோம் த்ரூ கிளாஸ் அட்வைசர் மூலமா சொல்லும் பொழுது பேரண்ட்ஸ்னால இமீடியட்டா வர முடியல. சோ 23ஆம் தேதி அஜீஷனுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து டீன்ஸ பாக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு இது நடந்ததை சொல்லும் பொழுது சொல்லி அனுப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் 24 ஜூலை அன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட் அமுதனுடைய ஃபாதர் வராங்க. வந்து பேசும் பொழுது அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ரொம்ப வருத்தம், இவர் வந்து இந்த மாதிரி தாக்கி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் நாங்க சமைக்க போவோம் அப்படின்றத இவங்க திரும்ப திரும்ப சொல்றதுனால டிசிப்ளின் கமிட்டி அவங்க கிட்ட இருந்து என்கொயரி பண்ணின ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதை அக்செப்ட் பண்ணினதுனால அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி 24th ஜூலை அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பேரண்ட் கிட்ட நம்ம அமுதனை அனுப்பிச்சு வைக்கிறோம், நீங்க கூட்டிட்டு போயிடுங்க சார் அப்படின்னு அவங்க பேரண்டோட அனுப்பிச்சு வைக்கிறோம். இதை அனுப்பிச்சு வச்ச பிறகு 31ஆம் தேதி ஜூலை நாங்க இங்க வந்து பாக்குறோம், நாங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வரணும்னு சொல்லி வந்து திரும்பவும் கேட்கறாங்க. கேட்கும் பொழுது என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க இப்ப வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது காலேஜ்ல, ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இப்ப நம்மளால அதை என்கொயரி பண்ண முடியாது. ஸோ நீங்க
11ஆம் தேதி ஆகஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா கிட்ட அமுதனையும் அஜீஷா அவருடைய தகப்பனார் கிட்டையும் அனுப்பிச்சு வச்சோம். நீங்க வந்து 11ஆம் தேதி வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டோம். இதற்கிடையில 10ஆம் தேதி ஈவினிங் எங்களுடைய பிஆர்ஓ கால் வருது. அங்க வலுவச்சம்பட்டியில் உள்ள எல்என்எல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வந்ததா, மேடம் இந்த மாதிரி ஒரு கால் வருது, அமுதன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு கால் வருது, நான் போயிட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. அவர் போறாரு. அவர் போகும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது காவல்துறையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. போய் சிறிது நேரங்கள்ல எங்களுக்கு தகவல் என்ன சொல்றாருன்னா, அமுதன் இறந்துட்டாரு மேடம் அப்படின்ற தகவல் வருது. இதுதான் சார் எங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, போதைப் பொருளை வந்து காட்டி கொடுத்தாங்க கல்லூரி நிர்வாகம், அதனாலதான் அடித்தாங்க சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த சம்பவமும் இல்லைங்க சார். அதாவது அவருடைய நடவடிக்கை எடுத்ததே வந்து ஹாஸ்டல் சமையல்கார் அடிச்சதுக்காகத்தான் அவருக்கு அவங்க அப்பாவே லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கான மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரண்ட்டும் வர்றாங்க. நாங்கள் ஹாஸ்டல் இருந்தால் அந்த தேர்வு ஆக்சுவலாக ஒரு வாரம் தேர்வு நடக்குது. அந்த தேர்வு கூட நீங்கள் வேண்டாம், நீங்கள் அடுத்த தேர்வு நாங்கள் மாணவர்களுக்காக உங்களுக்கு நடத்தி கொடுக்குறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு அவங்க படிப்பு உங்களுக்கு பாதிப்பாத மாதிரி இருக்கட்டும், அதுக்கான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பையனை வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னா ஒரே நாள் ரிவோக் பண்ண முடியாது. அதனால நீங்கள் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் மீண்டும் வந்து பாருங்க. உங்கள் பையனை நீங்கள் ஹாஸ்டலில் தங்க வைக்கக்கூடாது, காலேஜ் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனா அவருங்க வந்து வெளியே தங்கி இருக்கிறா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து என்ன டிசிப்ளின் கமிட்டி நானும் மகடேஸ்வரன் as per the direction of the principal மகடேஸ்வரன் சாரும் நானும் பிளஸ் டீம் என்கொயர் பண்றோம். அதுக்கான லெட்டர்லாம் பசங்களே கொடுக்குறாங்க. அவங்க அப்பா ஒத்துக்கிறாரு, ஆமா எங்க அப்பா என்னோட மகன் செஞ்ச தவறு தான். அஜீஸ் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க, அமுதன் பேரண்ட் ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போறோம்னு தான் சொல்லி நாங்க வீட்டுக்கு கூட்டு போறோம்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறோம். பட் அதுக்கப்புறம் தெரியல. அதுக்கப்புறம் இந்த 10ஆம் தேதி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது தான், இதுவும் 10ஆம் தேதி நிகழ்ச்சி எங்களுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கிறோம். அன்னைக்குதான் ஃபங்க்ஷன் முடியும் தருவாயில தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுன்னு தெரியுது. இதுக்கிடையில வந்து அந்த மாணவர் வெளியே தங்கி இருந்தாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரி போதைப் பொருள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்க வந்து அந்த பையன்கிட்ட கேட்கும் கிடையாது. நாங்க வந்து மாணவர் வந்து அடித்ததனால் மட்டும்தான் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம். போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக மாவட்ட காவல்துறை வந்து பல்வேறு நடவடிக்கை எடுக்குது, பொதுவாக புறநகர் பகுதிகளில். இந்த காலேஜுக்கு எந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை மாவட்ட காவல்துறை உங்களுக்கு வழங்கியிருக்காங்க? இல்ல காவல்துறையே இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அறிவுரையும் உங்களுக்கு வழங்கலையா? இல்ல சார், ஜூலைல வந்து எங்களுக்கு நாங்க இது வந்து ஃப்ரீக்வெண்டா எங்களுக்கு என்எஸ்எஸ், என்சிசி, ரோட் ட்ராக் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் கிளப்ஸும் இருக்கு. த்ரூ என்எஸ்எஸ் மூலமா ரீசெண்டா ஜூலைல செல்வராகவன் சார் அவரை வச்சு ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம் சார். எப்பவுமே நாங்க வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் சார். தரப்புல இருந்து கல்லூரி நிர்வாகத்திற்கு எந்த மாதிரியான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது? உங்க கல்லூரியில போதைப் பொருள் அதிகமா புழங்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அதை கண்காணிக்க சொல்லி ஏதாவது அறிவுரைகள்? அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி எங்க கல்லூரியில போதைப் பொருள் அந்த மாதிரி இது இல்லை சார். நாங்க டிசிப்ளின் கமிட்டி டீம் இருக்கு, 5 வகையான டீம் இருக்கு. நாங்க கண்காணிப்புல இருக்கிறோம். அது ரேபிட் ஸ்குவாட் விங் இருக்கு. நாங்க எப்பவுமே வந்து கண்காணிச்சிருக்கனால அந்த மாதிரி எங்க கல்லூரியில அந்த நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு இது நடக்கிறது இல்ல. ஒரு நல்ல முறையில தான் இருக்கு. அந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருள் தொடர்பா யாருமே கைதாகலன்னு நீங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா உங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய பல மாணவர்கள் கல்லூரியை சுற்றி புறநகர்களை தங்கியிருக்கிறாங்க வெளியே. அதுல இது வரைக்கும் போலீஸ் சோதனையில உங்க மாணவர்கள் யாருமே கைதாகல, விசாரணைக்கு உட்படுத்தலன்னு சொல்ல வந்தீங்களா? ஆமா சார், எங்களுக்கு அந்த மாதிரியான சம்பவத்துல எவ்வளவு மாணவர்கள் ஈடுபட்டிருக்காங்க, என்ன மாதிரியான இந்த விஷயத்துல சார், இந்த விஷயத்துல அந்த 2 மாணவர்கள் தான் சார், அஜித்தும் அமுதன். இந்த 2 மாணவர்கள் தான் அவரை தள்ளி விடுறாங்க, இது அப்படிதான் அடிக்கிறாங்க. அதுக்காக மட்டும் தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம். தாண்டி கொஞ்சம் பேர் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்கொயரி இருக்காங்க. அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆனவங்களை தாண்டி வேற சில மாணவர்களுக்கு ஏதாவது சஸ்பென்ஷன் அந்த மாதிரி காலேஜ்ல இருந்து மத்த மாணவர்கள் நம்ம கல்லூரியை சேர்ந்தவங்களா வேற கல்லூரியை சேர்ந்தவங்க 5 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இல்ல 13 பேர் போட்டுருக்காங்க. சரி, இன்னைக்கு காலையில 5 பேர் போட்டுருக்காங்க. அரெஸ்ட் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சார், அவங்க மேல நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எதுவும் நம்மளுடைய நோட்டீஸ்க்கு வரல சார். நம்ம கைதான மாணவர்கள் நம்ம கல்லூரியை சேர்ந்தவங்க இல்லையா? கல்லூரியை நம்ம கல்லூரியை மட்டும் சேர்ந்தவர்கள் இல்ல சார். நமக்கு வந்து இது தொடர்பா நமக்கு வேற எந்த விதமான இதுவும் தெரியாதுங்க சார். 5 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 17-year-old பாய் அது போக ஒரு 4 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அந்த 4 பேரும் இந்துக்கான ஸ்டூடண்ட்ஸ் இல்லைங்க.
சார் அதை பத்தின இந்துஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பட் எல்லாருமே இந்துஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, மற்ற பசங்க இருக்காங்க. அந்த பசங்க அடித்தடியே வந்து எங்களுக்கு தெரியாது. அந்த இறந்தோடைய டீட்டெயில் கேட்கறோம். ஹாஸ்பிட்டல் நான் போகும்போது இன்ஸ்பெக்டர்ல வந்துடுறாரு, அவங்க டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. டீடைல்ஸ் கேட்கறாங்க, அட்மிட் பண்ண பையனாரு, எல்லா டீடைல்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் போலீஸ் தான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எதுக்காக அவங்க அடிச்சுக்கிட்டாங்க? என்ன டீடைல் எங்களுக்கு தெரியாது. மாணவர்கள் அடிச்சுக்கிட்டாங்க அந்த தகவலே இல்ல சார், அந்த தகவலே எதுவும் எங்களுக்கு தெரியாது. அந்த பையன் வந்து ஸ்டூடெண்ட் மெஸ் ஒர்க்கர் அடிச்சது மட்டும்தான் தெரியும். அதுக்காக மட்டும்தான் அவனை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டான் தான் நினைச்சிட்டு இருக்கோம். இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். சார், இப்போ உங்க காலேஜ்ல எல்லா 5 விதமான கம்பெனி சொல்றீங்க. பசங்க வந்து கைதானதே தெரியும். இல்ல, கைதான் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. பசங்க கைது பண்ணிருக்காங்களே இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த பசங்க டீடைல்ஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க, நான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பசங்க டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, நான் கொடுத்துருக்கோம் காவல்துறை. இல்ல இல்ல, ஒரு சில பசங்க விலக்க வச்சிருக்காங்க, படிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு அது எங்களுக்கு தெரியாது. போலீஸ் தகவல் அடிப்படையில் நான் கொடுத்துருக்கோம். போலீஸ் கேட்ட லிஸ்ட் நான் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாரும் இன்வால்வா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. போதையில இல்ல இல்ல அந்த மாதிரி தகவல் அவங்க இல்ல சார், அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லைங்க. இருக்கு சார் ஆன்டி ட்ரக் நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு ஆன்டி ட்ரக் கமிட்டி பிள்ளைங்க இந்த மாதிரி ட்ராப் ஆயிடக்கூடாதுங்கிறத நாங்க வந்து ரொம்பவுமே இது பண்ணிட்டு இருக்கோம் சார். ஈவன் லாஸ்ட் வீக் நடந்த மேரத்தான்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1500 மாணவர்கள் கலந்து கடந்த 6 மாசமா தொடர்ச்சியா இந்துஸ்தான் காலேஜ் வந்து சரியில்லை, இருக்கு தொடர்ச்சியா இஷ்யூ வந்துட்டே இருக்கு. என்ன காரணம்? உண்மையா அது மாதிரி நடக்குதா இல்ல வந்து வேற யாராச்சும் எதை தூக்கிட்டு இருக்காங்க? அது உண்மையா நடக்கிறது இல்ல சார், தூண்டுதல். தொடர்ச்சி புட்டு சரியில்லை. போன மாசம் ஒரு இஷ்யூ வந்தது இல்லையா? இந்த போன வாரம் கூட ஒரு இஷ்யூ வந்தது இல்லையா? இல்ல சார், வேற காலேஜ் நடக்கிறதுக்கு மாடிஃபை பண்ணி நம்ம காலேஜ் ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் போட்டோ எடுத்து போடுறாங்க. அது உண்மையாம இல்லைன்னா கூட அது உண்மையா வர மாதிரி இருக்கு. நடக்கிறது இல்ல சார், வேற யாராவது அது தூண்டுதல் சார். அங்க எங்க கல்லூரியில சரியான முறையில தான் இருக்கு சார். அந்த மாதிரி அந்த அமதனோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்லூரி மாணவர்களே வந்து ட்ரக் யூஸ் பண்ணிருக்காங்க, அத வந்து அமதன் சொன்னதுனாலதான் அடிச்சு கொண்டுட்டாங்கிறாங்க. இது நீங்க வந்து இல்ல சார், அது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லைங்க சார். அதுக்கான பெற்றோரே கொடுத்துருக்காரு. நீங்க சொல்லுங்க சார். இல்லைங்க, அமுதனுடைய பேரண்ட்டும் அஜீஷனுடைய பேரண்ட்டும் என்கொயரி கமிட்டிக்கு முன்னாடி அப்பீர் ஆனாங்க. எங்க காலேஜை பொறுத்தளவுக்கு ஒரு நடைமுறை என்ன அப்படின்னா, எந்த ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டை என்கொயரி பண்றது அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் என்கொயரியை இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் தான் நாங்கள் நடத்துறோம். அந்த வகையில தான் 21ஆம் தேதி நைட்டு அடித்த தகவல் 22ஆம் தேதி பிஆர்ஓ மூலம் எங்களுக்கு தெரிய வந்த போதும் கூட த்ரூ கிளாஸ் அட்வைசர் மூலம் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு, ஒரு பெற்றோர் அஜீஷனுடைய பெற்றோர் கன்னியாகுமரியிலிருந்து நாங்கள் வர்றோம், 23ஆம் தேதி வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அமுதனுடைய பெற்றோர் நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து வர வேண்டியது இருக்குது, நாங்கள் 24 வரட்டுமான்னு கேட்குறாங்க. பெற்றோர்கள் தங்களுடைய சௌகரியம் போல மாணவனோடு சேர்ந்து வந்து இந்த கமிட்டியின் முன்னாடி நீங்கள் அப்பீர் ஆகலாம் நாங்கள் சொல்லிட்டோம். கட்டாயமாக இந்த டைமுக்கு தான் வரணும்னு நாங்கள் சொல்லலை. ஏன்னா பேரண்ட்ஸுடைய கன்வீனியன்ஸை நாங்கள் பார்த்துட்டு தான், பேரண்ட்ஸுக்கு முன்னாடி தான் என்கொயரியே நடந்தது. நாங்கள் என்கொயரி கமிட்டி உட்கார்ந்து இருக்கிற போது 23ஆம் தேதி அஜீஷனுடைய பேரண்ட்ஸ் கன்னியாகுமரியிலிருந்து தன்னுடைய பெற்றோர்களை கூட்டிட்டு வந்து எங்களுக்கு அப்பீர் ஆகிறாரு. அப்போ நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி ஹாஸ்டலில் 21ஆம் தேதி நைட்டு இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு, இவங்க பையன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறான் அப்படின்னு பேசுகிற போது அந்த ஸ்டூடெண்ட்டு கிட்ட கேட்குறேன், ஏப்பா தம்பி இப்படி இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிருக்கிறான், சமையல் கலைஞர்கள் எல்லாம் வந்து நாங்கள் சமைக்க மாட்டோம் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்கிற போது முதலில் அவங்க அஜீஷ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அந்த சமையல் கலைஞரோட வாக்குவாதத்தில் மட்டும்தான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா. அப்படி 24ஆம் தேதி மீண்டும் அவங்களுடைய இல்ல அப்போ அந்த சமயத்துல மற்றவர்கள் சொல்கிறது போல அவர்கள் போதைப் பொருளை பற்றிய எந்த ஒரு விசாரணையும் நாங்கள் நடத்தல. அது பற்றிய அவசியமும் அங்கே எழவில்லை. சமையல்காரரை தாக்கியது அங்க ஏற்படுகின்ற பிரச்சனையை பற்றி தான் நாங்க பேசணும். அதை முன்னிட்டு தான் மாணவனும் ஒரு அப்பாலஜி லெட்டர், அந்த பேரண்ட்ஸ் 2 பேர்த்துடைய பேரண்ட்ஸும் 2 பேருமே ஆமா சார் எங்க பையன் பண்ணது தவறுதான் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்ததற்கு பிறகு நாங்கள் வந்து இந்த நடவடிக்கை வந்து நாங்க ஹாஸ்டல்ல கடைசியா எத்தனை பேர் தாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு இது வரைக்கும் தகவல் கிடைச்சிருக்கு? இல்ல எதுவுமே தெரியாதுங்களா?
சார் தாக்கப்பட்டது உங்க தகவல் உங்க நாலேஜுக்கு வந்தது அமுதனை வந்து எத்தனை பேர் தாக்கணும் தான் உங்களுக்கு தகவல் சார் எத்தனை பேர் தாக்கணும் தகவல் எங்களுக்கு இல்லைங்க. டீடைல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார் இந்த பசங்களோட டீடைல்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அந்த பசங்க டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதான் நீங்க எத்தனை பேருடைய கிட்டத்தட்ட ஒரு 10-15 பசங்களுக்கு கொடுத்துருக்கோம். 10-15 கிட்டத்தட்ட 15 பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் திரும்ப கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட கேட்டாங்க. அது சம்மதமா கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு 10ஆம் தேதி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் இயருக்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்தி முடிச்சுட்டு நாங்க சாப்பிட்டு 4:30 மணிக்கு 4:20 வாக்கில் எங்களுடைய பிஆர்ஓ பிடி சார் ரவிக்குமாரின் வாயிலாக எங்களுக்கு ஒரு தகவல் வருது. இந்த மாதிரி அமுதன் தேர்ட் இயர் மெக்காட்ரானிக் ஸ்டூடெண்ட் எல்என் ஹாஸ்பிட்டல்ல மலுமச்சம்பட்டியில அட்மிட் பண்ணிக்கிறாங்க, நீங்க உடனே வாங்கன்னு. உடனே எங்களுடைய பிஆர்ஓ அங்க போய் பாக்குற போது அந்த இடத்துல இவர் உள்ள போகின்ற சமயத்திலேயே போலீஸ் போர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்த உடனே அதுக்கு பிறகுதான் அவங்க டிக்ளேர் பண்றாங்க அந்த மாணவன் இறந்து விட்டான் என்று. அப்படி கூப்பிடுறேன் இல்ல தற்கொலை பண்ணிடுறாங்க. நிகழ்வு நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு பேசிட்டீங்க. அவங்க அப்பாலஜி சொல்றீங்க. அந்த டைம்ல பேரண்ட்ஸ் ஏதாவது காலேஜ் நடக்கக்கூடிய நிகழ்வு பத்தி உங்ககிட்ட ஏதாவது இன்டராக்ட் பண்ணாங்களா? இல்ல சார். அவங்க வந்து அட்மிட் பண்ணி சொல்றீங்க. ஆமாங்க உங்க பையன் பண்ணது தப்புதான்னு சொன்னதா? ஏன்னா சார் சிசிடிவில அந்த பசங்க வெளியே நடந்து வந்ததெல்லாம் காமிச்சோம் சார். அது இருந்தது. அதனால வந்து அந்த இடத்துல நம்ம எதுவுமே பேச வேண்டியதே இல்லை. அதுலயே வருத்தம் தெரிவிச்சாங்க. ஏன் என் பையன் இப்படி வந்து தள்ளி விடுறாங்க அப்படிங்கறதுனால அது தெரிஞ்சதுனால அவங்க வருத்தம் ஆயிடுச்சு சார். விசாரணையின் போது அவங்க எந்த மகன் மேல பிரச்சனை இருக்கு தப்பு ஒத்துக்கிட்டு அப்பாலஜி லெட்டர் எழுதிதான் நீங்க சொல்றீங்க. ஆமா சார். அதே பேரண்ட்ஸ் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ரோச் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி நிகழ்வு ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது இனிஷியலா அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன இருந்தது? ஏன்னா அதுக்கப்புறம் தான் மீடியா வந்து பேசுறாங்க. இடையில முன்னுக்கு முன்னா பல விஷயங்கள் நடக்கிறதே இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம். அதுக்கு தெளிவுபடுத்தி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் அப்பாலஜி லெட்டர் கொடுத்தாங்க. மறுபடியும் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் டோட்டல் பிளே காலேஜ் மேல கொடுக்குறாங்கன்றீங்க. சோ அன்னைக்கு நடந்தப்போ காலேஜ்ல நடக்கிற நிகழ்வு பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பையன் இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு இறந்துட்டாருன்னு சொல்லும் போது அப்ப ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியலா அவங்க இந்த ரியாக்ஷன் சார் இங்க பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க வந்து 24ஆம் தேதி அன்னைக்கு பேசுனதுக்கு பிறகு சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லி நீங்க பேரண்ட்ஸும் பையனை கூட்டிட்டு போனதுக்கு பிறகு அவங்க பாடம் எல்லாம் கெட்டு போகுது, எங்க பையனுக்கு வந்து இப்ப நாங்க தான் மன்னிப்பு கேட்கறோம்ல, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப நாங்க சொல்றோம் நாங்க எந்த ஆக்ஷன் எடுக்கல, நீங்க எங்களுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி கிட்ட வந்து நாங்க பாக்குறோம், அவங்க வாய்ப்பு கொடுக்குறோம், நீங்க மேனேஜிங் ட்ரஸ்டி கிட்ட ஒரு வார்த்தை வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து எப்ப வர்றது? ஏன்னா 2 பேரண்ட் தனித்தனியா வந்ததுனாலதான் நாங்க ஒரே டைம்ல ஒரு முடிவை எடுக்க முடியல, எந்த ஒரு ஆக்ஷன் நாங்க எடுக்கல. சரி 31ஆம் தேதி எல்லா பேரண்ட்ஸ் வந்துருங்க அப்படின்னு சொன்னா எல்லா பேரண்ட்ஸையுமே வந்த உடனே, அதாவது அமுதனுடைய அம்மா வர்றாங்க, அஜீஷுடைய அப்பா வர்றாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் நம்மளுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி மேடத்துக்கிட்ட நாங்க சொல்ற போது அவங்க வந்து இவங்களை கேட்கறாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்துறோம். இந்த மாதிரி சமையல்காரரை அடிச்சதுனால ப்ராப்ளம் உடனே மேடம் அவங்களுக்கு ஏற்கனவே தகவல் தெரிஞ்சதுனால சமையல்காரரை அடிச்ச விஷயத்துல அவங்க வருத்தத்தோடு இருக்கிறாங்க. நாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண வரைக்கும் 1500 பேர்த்துக்கு சாப்பாடு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறனால அமைதியா இருங்க, நாங்க 1500 பேர்த்துக்கு சமையல் பண்ற வேலையை முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதுல கன்வின்ஸ் பண்ணிட்டு 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பி நீங்க என்னை வந்து பாருங்க. அப்ப பேரண்ட் கேட்கறாங்க எங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்கு, படிப்பு பாதிக்கப்படுமான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து எங்களுடைய மேடம் சொல்றாங்க உண்மைதான், ஆனா இப்போதைக்கு அது சூழ்நிலை இல்லைங்கிறனால 11ஆம் தேதி நீங்க வந்ததுக்கு பிறகு இது நடக்கிறது இன்டர்னல் டெஸ்ட், எக்ஸாம் கிடையாது, இன்டர்னல் டெஸ்ட். அதை திருப்பி உங்களுக்கு கல்வி பாதிக்கப்படாத வகையில பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருபோதும் மாணவனுடைய கல்வி பாதிப்புக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஈவினிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணி நாங்க நடத்திக்கிறோம் சார். அந்த மாதிரி வரல. கமிட்டிக்கே தகவல் வராம இந்த மேடம் இல்ல
காலேஜ் சஸ்பென்ஷனாவே காலேஜ் உள்ள வர மாட்டாங்க சார். ஹாஸ்டல் கிடையாது. அந்த பெற்றோரோடவே அவர் கிளம்பிட்டாருல்ல சார். ஆனா உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வெளியே ரூம் எடுத்து தங்கிருக்காங்க. அந்த ரூம் எடுத்து தங்கிருக்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ல வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி நிறைய இருக்கு. ரீசெண்டா 2-3 பேர் ராபரியில கூட அரசு உங்க காலேஜ் பசங்க. சோ நீங்க அவங்களை எப்படி மானிட்டர் பண்றீங்க? அவங்க ஏன்னா அவங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே தங்கி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. 1-2 இல்ல, தொடர்ச்சியா நடக்குது. இந்துஸ்தான் காலேஜ் பேரோட எஃப்ஐஆர்ல வருது. சோ நீங்க அவங்களை எப்படி மானிட்டர் பண்றீங்க? ஏன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்ப 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல இல்ல சார். கேட்டிருக்காங்க. நீங்க கொடுத்த 15 பேர் நபர்கள் பேர் தெரியாது. 15 நபர்கள் சமையல்காரர்களா மாணவர்களா? மாணவர்கள் சமையல்காரருக்கும் அமுதனுக்கும் நடந்த பிரச்சனையில இந்த மாணவர்கள் ஏன் அமுதனை தாக்குறாங்க? இல்ல அதுக்கு எதுக்கு சம்மதமே இல்லைங்க. அது முன்னாடி முடிஞ்சு நாங்க ஆக்ஷன் எடுத்து வெளியே வந்துட்டாரு. இது நடந்ததே எங்களுக்கு எந்த விதமான அறிவுரையோ எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனே கிடையாது. தெரியல, அதுதான் அது தெரியாது எங்களுக்கு, இது வரைக்கும் தெரியாது. ஏன் எப்படி நீங்க அந்த 15 மாணவர்களோட பேர் கொடுத்தீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேக்குறாங்க, இந்த பசங்க டீடைல்ஸ் கொடுங்க கேக்குறாங்க. எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க இந்த 15 பேர் சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல சார், அவங்க தாக்குனாங்க. நான் போலீஸ் சார் போலீஸ் இந்த மாணவர்களுடைய பெயரை சொல்லி அவனுடைய கேட்டாங்க, டீடைல்ஸ் கேட்டாங்க, கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறாங்க. போலீஸ் தான் வந்து டீடைல்ஸ் இந்த மாணவர்களுடைய பெயரை கொடுத்து இவங்க எங்க உங்க கல்லூரியில படிக்கிறாங்களா அவங்க பத்தின டீடைல் கொடுங்கன்னு கேட்டாங்க. போலீஸ் தான் கேட்டாங்க. சார் என்ன சொன்னாருன்னா 15 பேருடைய பெயர்களை நாங்கள் இல்ல, போலீஸ் கேட்டதுனாலதான் கொடுத்தேன். பெயர்ல கொடுக்கல. பெயர்ல மேடம் மேடம் அந்த 15 பேருத்தினுடைய டீட்டெயிலை போலீஸ் துறை எங்களுக்கு வழங்கி டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்து நாங்க அவங்களுக்கு கொடுத்தோம். எங்க இல்ல சார், வெளியே நடந்து சார் போலி அது இல்ல சார், எதுவுமே தெரியாது. எதுவுமே இது வரைக்கும் சார் அது வந்து பாத்தீங்கல்ல சார் உங்ககிட்ட பேசுறது. அந்த பெற்றோர்கள் வந்து நாங்க பார்க்கிற போது சார் இப்படி ஒரு சம்பவம் ஒருவேளை ஹாஸ்டல்ல இருந்திருந்தானே நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை எங்களுக்கு தெரிவிச்சாங்க. அது உண்மை. அப்ப நாங்க சொன்னோம், நாங்க ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், பையனை உங்க கையில தான் நாங்க ஒப்படைச்சோம். இங்க வேண்டாம், இங்க இருக்கிற சூழ்நிலைகளுக்கு இங்க வேண்டாம், நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணி தருகிறோம்ங்கிற ஒரு ப்ராமிஸை மேனேஜிங் ட்ரஸ்டியே கொடுத்து அவங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. எங்க முன்னாடி தான் ஒரு 5:30 மணி இருக்கும், அதாவது 31 வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு 5:30 மணி அளவில் எங்களுக்கு முன்னாடி தான் அமுதன் அவங்க அம்மாவோடையும் அஜீஸ் அவங்க அப்பாவோடையும் போனாங்க. அதுக்கு பிறகு ஆமா அதை கடைசியா பார்த்தது. நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அமுதன் அவங்க பேரண்ட்ஸோட அவங்க ஊருக்கு போயிட்டாரு நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு 10ஆம் தேதி 4:30 மணிக்கு பிஆர்ஓ சொன்ன போதுதான் இந்த அமுதனை இங்க விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு எங்களுக்கு தெரியுது. விட்டுட்டு போக சொல்லி நாங்க சொல்லவே இல்லை. எங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க என் பையன் இங்க 2 நாளைக்கு தங்கி இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோட அல்ல, அவங்களுடைய பெற்றோர்கள் அது என்னன்னு தெரியல எங்களுக்கு. 10ஆம் தேதி இந்த சம்பவம் பற்றி ஆமா சார் சார் அது நமக்கு தெரியாது சார். தெரியல சார், அந்த தகவல் எங்களுக்குமே எதுவுமே தெரியாது சார். எங்களோட மாணவர் பாதுகாப்பு மாணவர் கல்லூரி எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்து சார் நமக்கு எல்லா கமிட்டிஸ் இருக்கு சார், அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஹாஸ்டலுக்கு எப்பவுமே ரவுண்ட்ஸ் போவாங்க. எங்களுக்கு வந்து டிசிப்ளின் கமிட்டி இருக்கு. எவ்ரிடே ஈவினிங் அட்டெண்டன்ஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரவுண்ட்ஸ் போய் ஈவன் கிளாஸ்ல வந்து அவங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் கூட நம்ம ஹாஸ்டல்ல நடத்திட்டு இருக்கோம் சார். ஜூலை மாசம் நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்றீங்க. இப்போ அந்த கொலைக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்குது, புதுசாவே சொல்ல மாட்டேங்குது. சமையல் கலைஞர் அடிச்சாங்கன்னு மட்டும்தான் சொல்றீங்க சார். அதுதானே சார் தெரியும் நமக்கு. முதல்ல வந்து அமுதன் டீம் ஒரு 6 பேர் வழக்கு போட்டுருக்காங்க இல்லையா, அவங்க போய் எதுக்கு தாக்குறாங்க அது எங்களுக்கு தெரியவில்லை மேம். அது
4 பேர் அந்த வழக்குல இருக்காங்கல்ல அவங்க டெய்லி எங்களுக்கே ரொம்ப வருத்தம் தான். அந்த குழந்தைய பேரண்ட் கிட்ட நம்ம அனுப்பிச்சோம். அதை வந்து எங்களுக்கு இப்படி ஒரு தகவல் வந்து எங்களுக்கே ஷாக் தான். உள்ள வந்துடுறாரு, எல்லா டீடைல் பாக்குறாங்க. சார் நாங்க பாக்குறோம். சார் அந்த மாதிரி எதுவுமே இல்ல சார். இருந்தா நாங்க ஆக்சுவலா ஏனுங்க, நம்ம எப்படி சார் அவங்கள வச்சுக்க முடியும்? இந்த இந்த மாதிரியான எந்த அந்த விதமான 10ஆம் தேதி ஈவினிங் அந்த மரணம் அடைந்ததற்கு பிறகு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெளிவா தெரியாது. அது போலீஸ் துறைக்கு தான் தெரியும். ஏன்னா போலீஸ் தான் அதை எடுத்துட்டாங்க. எடுத்து நடவடிக்கை அமுதனுக்கு இன்னொரு 6 பேர் மேல வழக்கு இருக்கு. இல்ல மேம், அது எங்களுக்கு தெரியாது. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இனிமேல் தான் எடுக்கணும். இப்போ வந்து இப்பதான் இல்ல சார். மேம் அவங்க டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பையனுடைய டீடைல் கொடுங்கன்னு கேக்குறாங்க, நாங்க கொடுத்துருக்கோம். அவன் அந்த பையன் இன்வால்வ் ஆனானா இல்லையா எது கேக்குறாங்க. இனிமேல் தான் இது வரைக்கும் சார் அவங்க எப்படி involve சார் ஆனாங்களா அவங்க இன்னும் இல்லையா? போயிட்டு தானே சார் இருக்குது. நாங்க ஊர்ஜிதமே ஆகாத விஷயம். அந்த கல்லூரி கல்லூரிக்காக கேட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த கல்லூரி மாணவர்களை கல்லூரி சார்பாக நீங்க காண்டாக்ட் பண்ண முயற்சித்தும் எங்களுக்கு முடியல. அவங்க போன் எல்லாம் வந்து இல்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கு. இந்த விஷயத்தை நம்ம இதுக்கு தெரிஞ்சதை நாங்க தெரியப்படுத்திட்டோம் சார். அந்த 15 பேருடைய பேரண்ட்ஸுக்கும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி உங்க கல்லூரி மாணவர்கள் கல்லூரி ஆப்ஷன் போகும்போது பையனோட அப்படின்னு சொல்லி Parents inform அந்த கிளாஸ் அட்வைசர் மூலம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சார் வகுப்பாசிரியர் பண்ணிடுறாங்க. வகுப்பாசிரியர் மூலம் ஆப்ஷன் ஆனா போன் பண்ணுவாங்க சார். ஆனா வந்து அது போனே வந்து ஆஃப் பண்ணிருக்காங்க. வந்து எந்த ஒரு இதுக்கு மட்டும் இந்த மாதிரி அந்த மாணவர்களுடைய 15 மாணவர்களுடைய பேரண்ட்களுக்கு அந்த சரி சார். தகவலை கொடுத்துட்டீங்களா? மாணவர்கள் சார் அந்த தகவல் எந்த இருந்து இல்ல அப்படிங்கறத தகவல் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருக்கேங்க சார். போன் அட்டன் பண்ற பேரண்ட்ஸ் கொடுத்துருக்கு. நிறைய பேர் அட்டன் ஆகல போன. பசங்களே கரெக்டா நம்பர் கொடுக்கல. முதல் ஜாயின் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது அவுட் சைடுல 15 தங்கிருக்காங்க. பேர்ல இன்னும் ஒரு ஆள் ஏதோ ஒரு ஆபத்துல சிக்கிட்டு அந்த பேரண்ட் என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்க கரெக்டா தகவல் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. எங்களுக்கு இதை பத்தி தான் நம்ம போலீஸுக்கு தகவல் கொடுக்கும்போது சார் போலீஸ் தகவல் போலீஸ் வந்து அவங்களுடைய வெளியில உள்ள மாணவர்களை பற்றி எங்களுக்கு தகவலே தெரியாது. போலீஸ் துறைக்கு தான் தெரியும். அட்ரஸ் கேட்டிருக்காங்க. சார் வெளியே தங்கி இருக்கிற பேரண்ட்ஸ் சார் வெளியே நாங்க வந்து ஹாஸ்டலா தங்க சொல்றோம் சார். வெளியே போக வேண்டாம்னு சொல்லுவோம். ஒருவேளை அவங்க வந்து வெளியே என்னோட சௌகரியத்துக்காக தங்கன்னா அது எங்க தங்குறாரு, அவங்க பெற்றோரோட ஆதார் கார்டு, அவங்க நேரடியா வந்து எங்க சம்மதம் வெளியே தங்குறதுல எங்க சம்மதம்னு சொல்லிதான் சார் வெளியே அனுப்புவோம். எந்த வெளியே தங்குறதுக்கு நாங்க வந்து நிர்வாகம் மேடம் அது ஊக்குவிக்கிறது கிடையாது. 27 வருடமா இந்த கல்லூரி வந்து ரொம்ப நாங்க சிறப்பா இங்கதான் வந்து இருக்கிறோம்னு சொல்றோம். பட் அவங்க சௌகரியத்துக்காக வெளியே போறாங்க. இந்த கல்லூரியுடைய பெருமையை டிஃபேம் ஆகுற மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கு. எந்த ஒரு குழந்தைகளுக்கு எந்த ஒரு மாணவனுடைய கல்வி பாதிக்கப்படுகிற வகையில் எங்களுடைய நிர்வாகம் நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை. எங்களுக்கு தெரிந்த தகவலை உங்களுக்கு பரிமாறிக்கொண்டோம். நன்றி. மாணவனுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிற வகையில் இதுவரைக்கும் நாங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுத்ததில்லை எங்க காலேஜில். இல்ல சார் நம்ம எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுங்க. இல்ல தெரியாதுன்னு சொல்லல சார். சார் இந்த மாணவன் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அவர் கேட்க சொல்லி இல்ல தெரியாது. கல்லூரிக்கு உள்ள நடக்கூடிய விஷயங்களை கல்லூரிக்குள்ளதான் மாணவர்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். கல்லூரிக்கு வெளியில தான் மேக்ஸிமம் எல்லாம் தங்கி இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டது இல்ல 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 அது தவறு. உள்ளே கிடையாது. கல்லூரிக்கும் அந்த கேம்பஸ் நடந்ததே கிடையாது. கல்லூரிக்கு அருகிலும் கூட நடக்கல. எங்கேயோ நடந்திருக்கு. கல்லூரிக்கு எது நடந்தாலும் மாணவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையில் நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்வதுதான் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலான எங்கள் கல்லூரியின் சரித்திரம். எந்த ஒரு நிகழ்வுமே பேரண்ட் இல்லாம அவங்க சம்மதம் இல்லாம நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. நன்றி, வணக்கம்.